இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலியில் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இன்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்ற விடயம் நாங்கள் எங்களை பல மாற்றங்களுக்கு உட்படுத்த வேண்டும். எங்களுடைய சிந்தனையிலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் சரி மாற்றங்களை உட்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பல இடங்களில் முன்னேறி சொல்ல வேண்டும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டும் என்று சொல்லி பலர் சிந்தித்துக் கொள்வார்கள். அவ்வாறு சிந்திப்பவர்கள் எல்லாம் நினைக்க வேண்டிய ஒரு விடயம் எங்களுடைய பழக்க வழக்கங்களில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நல்ல பல விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கை நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிறிய சிறிய விடயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மாற்றமடைந்து நாங்கள் நினைக்கின்றது போல எங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இருக்கையிலே என்னென்ன விடயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், நாங்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளை அவதானித்திருப்போம். இந்த குழந்தைகள் பிறந்த குழந்தை ஒரு பேச தொடங்குகின்ற போது என்ன செய்வோம்? நாங்கள் எல்லோரும் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் கைகளை தட்டுவோம், அல்லது பிள்ளையை பாராட்டுவோம். பிள்ளை நடக்கின்றது நாங்கள் சொல்லுகின்ற போது அது பிள்ளைக்கு ஒரு ஊக்கப்படுத்தலாக இருக்கின்றது. அது அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கும். பேசுகின்றது சொன்னால் மென்மேலும் பேச முற்படும். அவ்வாறு தான் ஒரு குழந்தையை நாங்கள் எவ்வாறு பாராட்டுகின்றோம், எவ்வாறு அந்த பாராட்டுதல் ஊடாக பிள்ளை முன்னேறி செல்கின்றது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அவ்வாறுதான் நாங்கள் சிறிய சிறிய விடயங்களை செய்தாலும் ஒரு நல்ல விடயத்தில் நாங்கள் முன்னேறி செல்கின்ற போது பாராட்ட பழக வேண்டும். மற்றவர்களாக இருக்கட்டும் சரி, உங்களையாவது இருக்கட்டும் சரி, உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் ஒரு சரியான ஒரு எண்ணப்பாங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல உங்களை சேர்ந்திருப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்தார்கள் என்று சொன்னால் பாராட்ட பழகுங்கள். சிலர் என்ன செய்வார்கள்? ஒரு தனக்கு அருகில் இருக்கின்ற ஒரு நண்பன் நல்ல விடயம் செய்தா கூட அதை பாராட்ட மாட்டார்கள். அந்த பாராட்டு கிடைக்கின்ற போது அது சிறிய ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு சிறிய ஒரு ஊக்கமளிக்கும் செயற்பாடாக அமைகின்றது. ஆகிய நீங்கள் சுற்றி இருப்பவர்களையும் ஒரு சிறிய சிறிய விடயங்களுக்கு பாராட்டுங்கள். அதே நேரம் உங்களை நீங்களுமே எப்பொழுதுமே பாராட்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது பொறுமை. எல்லா விடயத்திலும் நாங்கள் பொறுமையை பேண வேண்டும். சிலர் சொல்லுவார்கள் பொறுமை என்பது மிக மிக கடினமான ஒரு விடயம், அதனை செய்ய முடியாது என்றுதான் சொல்லுவார்கள். பொறுமை, நாங்கள் எவ்வளவுத்திற்கு பொறுமையாக இருக்கின்றோமோ, எவ்வளவு தூரம் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோமோ அவ்வளவுத்திற்கு நல்ல விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னென்று சொல்லி பார்த்தால், சிலரை பார்த்தால் இந்த உணர்ச்சிகள் உடனடியாக அவர்களுக்கு கோபம் விடக்கூடியதாக இருக்கும். உடனடியாக அவர்கள் அந்த எந்த இடம் என்று கூட பார்க்காமல் அந்த வெளிப்பாடுகளை உடனடியாக வெளிப்படுத்தி விடுவார்கள். இது அவர்களுக்கு அந்த நிலையில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உணர்வுகள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விடயங்களிலும் பொறுமை அவசியம். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் பொறுமை என்பது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் பொறுமையாக இருக்கின்ற போது அந்த பரிசு எங்களுக்கு சிறந்த ஒரு பரிசாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு விடயத்தை தாண்டி அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பிழைகளை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்வது. இன்று எத்தனை பேர் நாங்கள் பிறர் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோம்? நாங்கள் பிறர் என்ன சொன்னாலும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொள்வேன், நான் சரியாகத்தான் நடக்கின்றேன் என்று சொல்லி எல்லாம் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் சரியாக இருக்கின்றதா பிழையாக இருக்கின்றதா என்பது பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. ஒரு உண்மையான ஒரு நண்பன் அல்லது எங்களுடைய குடும்பத்தவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள், ஒரு பிழைகளை எங்களிடம் சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பிழைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். எந்த ஒரு பிழையாக இருந்தாலும் அது நீங்கள் செய்கின்ற போது சில சமயங்களில் பிழைகளாக உங்களுக்கு தெரியாது. மாறாக மற்றவர்கள் அதனை சுட்டி காட்டுகின்ற போது பிழைகளை திருத்திக் கொள்ளுங்கள். பிழைகள் செய்யாதவர்கள் என்று சொல்லி நாங்கள் எண்ணி பார்க்கின்ற அளவுக்கு தான் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அதிலும் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு பிழைகளை யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருப்பார். அவ்வாறு இருக்கின்ற போது பிழைகள் என்று தெரிந்ததன் பிற்பாடும் நாங்கள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக அந்த பிழைகளை செய்வதுதான் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகிய யாராவது பிழைகளை சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, திருத்தி அமைக்க பழகுங்கள். அந்த பிழைகளை நீங்கள் திருத்தி அமைக்கின்ற போது அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த பிழைகள் உங்களுடன் வராது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் 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 உங்களுடைய பல விடயங்களில் நீங்கள் முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் என்று சொல்லி பார்த்தால், நல்ல நண்பர்கள் எங்களை சூழ்ந்திருக்கின்ற போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக அமையக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், உன் நண்பர் யார் என்று சொல்லு, நான் உன்னை பற்றி கூறுகின்றேன் என்று சொல்லி அன்றைய காலத்திலிருந்து சொல்லுகின்ற ஒரு விடயம் தான். என்று சொன்னால் உன்னை போலதான் உன்னுடைய நண்பர் இருப்பார் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே நல்ல நண்பர்களுடன் பழகுங்கள். அவர்களிடமிருந்து நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்வதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இது போல பல விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டே செல்லலாம். இந்த நேர முகாமைத்துவம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த நேரம் என்கின்ற விடயம். நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த 24 மணி நேரத்தில் எங்களால் என்ன விடயங்களை செய்து கொள்ள முடியும், நாங்கள் இவ்வளவுதான் எங்களால் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லுகின்றோம். ஆனால் யாரோ ஒருவர் சாதனை படைக்கின்றவராக இருக்கின்றார், யாரோ ஒருவர்
தன்னுடைய இலக்கை நோக்கி அடைந்து கொள்பவராக இருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் இந்த 24 மணி நேரம் தான் கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு நாங்கள் சிந்திப்பது போல எங்களுக்கான அந்த நேரம் தான் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் அதனை சரியான வகையில் கையாளுகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுக்கு எந்த ஒரு விடயம் முக்கியமாக இருக்கின்றது, எந்த ஒரு விடயம் மிக பிரதானமான விடயமாக இருக்கின்றது, அதற்கு முதல் அதிகமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நேர முகாமைத்துவம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தினர்களுடன் நேரத்தை செலவழிப்பதாக இருக்கட்டும், இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற போது நேரத்தை சரியாக நாங்கள் முகாமைத்துவம் செய்கின்ற போதும் நிச்சயமாக அந்த நேர முகாமைத்துவம் என்பது எங்களுடைய பல இலக்குகளை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு அடித்தளமாக இருக்கும். இல்லையா ஹரீரன்? நிச்சயமா. இப்போ நாங்கள் எங்களை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, நாங்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய தனியாள் திறமைகளை ஒரு பக்கம் கலிஸ்டா கூறியது போல வளர்த்துக் கொண்டு இருக்கும்போதும், இன்னொரு பக்கம் இந்த தனியாள் திறமைகள் எல்லாம் மெருகூறி கொண்டு வரும்பொழுது அது சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை, ஒரு சமூக பிராணியாக எங்களை மாற்றக்கூடிய செயற்பாடாக இருக்குது. ஏனென்றால் நாங்கள் இங்கே யாருமே தனி மனிதர்களாக இல்லை, சமூகத்திலே அடிப்படையிலே தனியாள்களாக இருந்து குடும்பங்களாக மாறி ஒரு சமுதாயமாக நாங்கள் காணப்படுவோம். எனவே நாங்கள் இப்படிப்பட்ட தனியாள் பண்புகளை விருத்தி செய்வதன் மூலம் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்வதன் மூலம் சமூகத்திலே ஒரு சிறந்த மனிதர்களாக எங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களும் சரி அல்லது பத்திரிகைகளும் பார்க்கக்கூடிய செய்திகள், குறிப்பாக இந்த சிசிடிவி கேமரா பூட்டின பிறகு இந்த ரோட்டு வழியை குப்பையை கொட்டுறாங்க. குறிப்பாக அண்மையிலே இந்த நல்லூர் பிரதேச சபை தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே பல இடங்களில் இந்த சிசிடிவி கேமராக்களை பூட்டியிருந்தால், கண்காணிப்பு கேமராக்களை குப்பை கொட்டுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் பூட்டி அந்த செய்தியை வெளியிட்டு அந்த செய்தியின் மூலம் பலருக்கு தண்டப்பணம் அறவிடப்படுகிறது, அல்லது அவர்களுடைய மோட்டார் வாகன இலக்க தகவல்கள் மூலம் அவர்கள் கண்டறியப்படுவதற்கு தண்டப்பணம் விதிக்கப்படுகிறது என்று கூறியும் பலர் சமூக நோக்கம் இல்லாமல் மீண்டும் குப்பைகளை போட்டுக்கொண்டார். இந்த நிலையிலே இப்போ அண்மை நாட்களில் நல்லூர் பிரதேச சபையினால் அந்த சிசிடிவி காணொலிகளில் சிக்கக்கூடிய அந்த குப்பை கொட்டுபவர்களுடைய காணொலிகள் தரம் குறைக்கப்பட்டு அவர்கள் பெரிய அளவிலே சமூகத்துக்கு அடையாளம் காணப்படாத நிலைமையிலே இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயம் இன்னுமே தொடர்ந்து சென்றால், மக்கள் இன்னும் இந்த பொது வழிகளிலே அல்லது வீதிகளிலே குப்பை கொட்டுவதை நிறுத்தாவிட்டால் அந்த விடயம் நாங்கள் அந்த காணொலியை எல்லாருமே தெரியக்கூடிய அளவில் ஹை குவாலிட்டி கூடிய தரத்திலே நாங்கள் பதிவேற்றுவோம் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்படும். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது என்றால், நாங்கள் அடிப்படையிலே தனிமையால் உருவாக்கத்தில் எங்களை நாங்களே உருவாக்கிக் கொள்வதில் இங்கே ஒரு இடத்திலே பிழையப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தனித்த மனிதர்கள், நாங்கள் எங்களுடைய குடும்பம், எங்களை சார்ந்தவர்கள் என்று வாழ்ந்து சமுதாயத்தை பற்றி சிந்திக்காதவர்களாக மாறிவிடும். அப்போ இந்த குப்பை கொட்டுபவர்கள் யார் என்று பார்த்தால், தனியே படிக்காதவர்கள், பாமர மக்கள் என்று இல்லை, கார்களில் போகிறவையிலும் கொட்டுறாங்க, பைக்கில் போகிறவையிலும் கொட்டுறாங்க, பெரிய ஹயர்ஸ்களில் குப்பையில கொட்டுவதை நாங்கள் இந்த காணொலிகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இப்படி பார்க்கும்போது நாங்கள் சமூக நோக்கோடு செயற்பட வேண்டும் என்றால், ஆரம்பத்திலே நாங்கள் சமூகத்திலே இந்த ஒரு குடும்பம் என்ற அடிப்படை ரீதியில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த முறையிலே உருவாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கும். அதுதான் ஒரு சமுதாயத்தை காக்கக்கூடிய செயல்முறையாகவும் இருக்குது. இன்றைக்கு இவ்வளவு சமுதாய சீரழிவுகள் வந்திருக்கிறது என்றால், நாங்கள் தனியால் ஒவ்வொருவரும் எங்களுடைய வளர்ப்பு முறையிலோ அல்லது நாங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய விதத்தில் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு பிழையை விட்டுருக்கோம். சில தசாப்தங்களுக்கு போது இந்த சமுதாயம் கட்டுக்கோப்பான சமுதாயமாக காணப்பட்டது என்றால், அது சமுதாயத்தை கட்டி ஆழ்ந்தவர்களுடைய குடும்பங்களை ஒரு பெற்றோர்கள் கட்டி ஆழ்வது போல அந்த சமுதாயத்தை ஒரு தாயாக தந்தையாக இருந்து கட்டுப்படுத்தி வளர்த்தவர்களுடைய கைகளைத்தான் அந்த பெருமை போய் சேரும். அதே போல இன்றைக்கு சமுதாயம் சீரழிந்து போகிறது என்றால், ஒரு பக்கம் குடும்ப பெரியவர்களுடைய கவனையின்மை அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வழிநடத்தக்கூடியவர்களுடைய கவனையின்மையாக இருக்கு. அப்போ இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் எங்களுடைய தனியால் விடயங்களில் மிகப்பெரிய கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறோம். அது கல்வி முறையாக இருக்கட்டும் சரி, மற்றவர்களோடு பழகுவதாகவும் சரி, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுத்தாழ்வுகளை மறந்து அனைவரோடு சேர்ந்து இணங்குவதாகவும் சரி, அல்லது எங்களுக்கு வலிப்பது போலதான் மற்றவர்களுக்கு வலிக்கும் என்ற எண்ணத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வு, ஏழை, பணக்காரன், தாழ்ந்தவன், உயர்ந்தவன் என்ற விதிமுறைகள் எல்லாவற்றையும் அவையெல்லாம் சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதை நாங்கள் முற்றாக தடை செய்யப்படும். இன்றைக்கும் நாங்கள் இன்றைக்கு இந்த நவீன புரட்சிகளிலே சாதியம் இல்லை என்று சொன்னாலும் பல பிரதேசங்களில் பல கிராமங்களில் இன்றைக்கு சிறுவர்கள் மத்தியிலும் இந்த சாதியம் ஊறிப்போனதாக இருக்குது. அதை சில சம்பவங்களூடாக நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த சமூகம் திருந்த வேண்டும் என்றால் தனி மனிதர்கள் ஒவ்வொரும் தங்களுடைய வளர்ப்பு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால், யாழ்ப்பாணத்தை நியூஸில் நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் மத்தியானம் ஒரு நாளைக்கு குளிச ஓட்ட மாதிரி காலமாக மத்தியானம் பின்னேறம் பண்ணி இந்த ஐஸ் போதையுடன் கைது செய்யப்படுகிறார்கள், கஞ்சாவுடன் கைது செய்யப்படுகிறார்கள், ஹெரோயினுடன் கைது செய்யப்படுகிறார்கள் பார்க்கக்கூடியது. அது வறியவர்கள் அன்று அல்ல, பெரியவர்கள் எல்லாருமே நாங்கள் கைது செய்யப்படுகிறார்கள். 41 வயது கைது செய்யப்படுகிறார், 50 வயது கைது செய்யப்படுகிறார், 18 வயது 15 வயது என்று கைது செய்யப்படக்கூடியவர்கள். அதே போல இந்த போதைப்பொருள் பாய்ப்பவர்கள் பயமற்றவர்களாக இருக்கிறார்கள். அண்மையிலே யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலே ஒரு இராணுவ பெண் சிப்பாயினிடமிருந்து பேச அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அப்படியான நிலைமையில எங்களுடைய ஆக்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக எவரையுமே பயன்படுத்தக்கூடியதாக. எனவே நாங்கள் பொது வழியிலே செல்லும் பொழுது எங்களை பாதுகாக்க வேண்டிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக உயரிய தங்க நகைகள் கொஞ்சம் பந்தாவா தெரிகிறதை குறைச்சிக் கொள்வது எங்களுடைய தனியால் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிற என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு இளைஞர்கள் போதைப் பொருளும் கைது செய்யப்படுகிறார்கள். அதே போல இன்றைக்கு ரகசிய போலீஸ் குழுவின் அல்லது விசேட அதிரடிப்படையினுடைய சேவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு. எனவே ஒன்று, எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை, தனியால் பாதுகாப்பை இந்த வளர்ப்பிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் வளர்த்து உருவாக்கி இந்த சமூகத்தை விடக்கூடிய இந்த சமூக
பிராணிகள் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்கள் அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கப்பட வேண்டிய தேவையும் எங்களிடம் இருக்கிறது என்பதை தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமா கரியரன் கூறியது போல வந்து இன்றைய நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதுமே வந்து எங்களுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் என்பது எங்களுடைய இந்த பண்பாடுகள் என்பது எப்பொழுதுமே அழிந்து போகாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பல விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிலர் நினைப்பார்கள் இந்த கல்வி என்று சொன்னால் தொடர்ச்சியாக வந்து அடுத்த பட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு பட்டங்களை பெறுகின்ற போதுதான் எங்களை வந்து உயர்வாக பேசுவார்கள் அல்லது வந்து கல்வி நிலைமையில வந்து நாங்கள் மேம்படுவோம் என்று சொல்லி அவ்வாறு இல்லை. அனுபவ கல்வியும் வந்து ஒரு சிறந்த கல்வியாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அனுபவங்களினூடாக பல கல்விகளை வந்து நாங்கள் பெற்றிருப்போம். நல்ல பல விடயங்களை வந்து நாங்கள் அறிந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த கல்வி முறைமைகளில் நாங்கள் எங்களை மேம்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அடிப்படை அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போதுதான் அடுத்தடுத்த நிலைக்கு நாங்கள் செல்லுகின்ற போது எங்களுடைய அறிவை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கல்வி முறைமைகளிலும் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொருவரும் வந்து ஒரு கல்வி கற்ற சமுதாயமாக நாங்கள் மாற்றம் பெறுகின்ற போது அந்த சமுதாயத்தையும் வந்து ஒரு சிறந்த நிலைக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விடயங்களும் வந்து என்னால் இயலாது அல்லது என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதுமே வந்து அந்த முடியாது அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நீங்கள் நெகட்டிவாக வந்து பார்க்காம எப்பொழுதுமே வந்து உங்களால் முடியும் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக அந்த விடயத்தை நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேலைகளிலாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒவ்வொரு விடயங்களிலாக இருக்கட்டும் தன்னம்பிக்கையுடன் செயற்படுகின்ற போது அந்த தன்னம்பிக்கையை உங்களை வந்து உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் பார்க்கின்ற போது மிக மிக பிரதானமான ஒரு விடயம் உணவு மற்றும் உடற்பயிற்சி ஆகிய விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்று எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்கின்றோம்? அன்றைய நாட்களில் எடுத்து பார்க்கின்ற போது பாடசாலை காலங்களிலாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் உடற்பயிற்சி செய்வோம். பாடசாலை முடித்ததன் பிற்பாடு நாங்கள் இந்த உடற்பயிற்சி என்கின்ற விடயத்தையே மறந்து போயிருப்பார்கள் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடியவாறு இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நன்றாக உணவை உட்கொண்டு கொள்வார்கள். நன்றாக வந்து அவர்களும் வந்து ஒரு உடல் தோற்றத்திற்கு வந்ததன் பிற்பாடு என்ன செய்வார்கள்? திரும்ப வந்து உடற்பயிற்சி அல்லது திரும்ப வந்து எங்களுடைய உடலை கவனிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு மாற்றமடைகின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் வந்து ஒரு சமநிலையாக வந்து உடற்பயிற்சியை செய்ய பழகுங்கள். சில பேரை நாங்கள் பார்க்கின்ற போது வந்து உடல் பருமன் அதிகரிக்கின்ற போது உடற்பயிற்சி செய்வார்கள். அதன் பிற்பாடு வந்து ஒரு அளவிற்கு வந்து உடற்பருமன் வந்த பிற்பாடு இந்த உடற்பயிற்சியை நிப்பாட்டி விடுவார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது இது அவர்களுக்கு தான் பாதிப்பாக அமைகின்றது. தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிடமாவது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் உடற்பயிற்சி செய்கின்ற போது அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக உகந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த உணவு பழக்க விளக்கங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளிலும் கூட வாசிக்கக்கூடியதாக இருந்தது வந்து இந்த சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய அந்த உணவகத்துக்கு வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கின்ற போது அதில் வந்து ஏப்ரன் அணியாமல் அது மாத்திரமில்லாமல் வந்து இந்த தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வகையிலே வந்து இந்த உணவுகளை பராமரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கான அந்த சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. சில சமயங்களில் இவற்றை நாங்கள் கேள்விப்படுகின்ற போதுதான் இந்த உணவகம் இவ்வாறு இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரிய வருகின்றது. மாறாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு உணவகங்களும் வந்து எவ்வாறு இயங்குகின்றது, எங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகள் இருக்கின்றதா என்று வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில சமயங்களில் நாங்கள் அந்த உணவகத்திலேயே வந்து உணவை அருந்தி இருப்போம். அதன் பிற்பாடுதான் நாங்கள் யோசிப்போம் இவ்வாறு எல்லாம் இருந்திருக்கின்றது, நாங்கள் உணவை அருந்தி விட்டோம் என்று சொல்லி. ஆகிய வந்து ஆரோக்கியமான உணவுகளை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள். முடிந்த வரைக்குமே வந்து வீட்டில் சமைத்த உணவுகளை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தால் இன்றைய காலங்கள் வந்து இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது தொற்று நோய்கள் மிக விரைவாக பரவக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி புதிய புதிய விடயங்கள் வந்து நோய்கள் வந்து எல்லோரையுமே வந்து தாக்கி கொண்டிருக்கின்றது. அது தொற்று நோய்களாக இருப்பதனால் வந்து நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் சமைத்த உணவுகளை முடிந்த வரைக்கும் உட்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவையற்ற நோய்கள் வந்ததன் பிற்பாடு நாங்கள் உணவை வந்து வீட்டில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி சிந்திப்பதை பார்க்கிலும் நாங்கள் ஆரம்பத்திலே இருந்தே வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சமூகத்துடன் ஒன்றித்து வாழ பழக வேண்டும். பலரை பார்க்கின்ற போது ஒரு கல்வி கற்றுவிட்டால் அல்லது நல்ல தொழிலுக்கு சென்று விட்டால் அந்த சமூகத்திலிருந்து தான் தனிப்பட்டவர் அல்லது வந்து தான் கல்வி கற்று விட்டேன் என்னுடைய நிலை உயர்ந்தது என்று சொல்லி மற்றவர்களுடன் அந்த பேசாது தனியாக இருக்கின்ற ஒரு நிலைமை எல்லாம் இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் சமூகத்துடன் ஒன்றிணைந்து செயற்படுங்கள். உங்கள் அருகில் இருப்பவர்களையும் வந்து கல்வி கற்பதற்கு ஊக்கப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்த விடயங்களை அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுப்பதனூடாக அவர்களும் அதனை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மனிதர்களை மனிதர்களாக நேசிக்க பழகுவோம். நாங்களும் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று கரிசாஜியகுமார் மற்றும் நன்றி.